எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் இயந்திரம் மற்றும் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி நெல் அறுவடை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விலை உயர்ந்துள்ள நிலையில் மகசூல் குறைவால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கிணற்று தண்ணீரை பயன்படுத்தி பூலாம்பட்டி அருகே கூடக்கல், குப்பனூர், பில்லுக்குறிச்சி, சித்தூர், கல்லுக்கடை, நெடுங்குளம், கோனேரிப்பட்டி, பக்கநாடு, இருப்பாளி, செட்டிமாங்குறிச்சி, மொரசப்பட்டி, வெள்ளரிவெள்ளி, வேட்டுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் அதிக அளவில் ஆந்திரா பொன்னி, தனிஷ்கா, அம்மன், மகாலட்சுமி, ஏடிடி 45 உள்ளிட்ட நெல் ரகங்களை சாகுபடி செய்துள்ளனர். அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்டு 3 மாதங்கள் முடிந்து வயலில் தற்போது நெல் விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் இயந்திரம் மற்றும் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி நெல் அறுவடை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து சென்றாயனூர் பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் கூறும்போது, பூலாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் கிணற்று பாசன தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக அளவில் நெல் சாகுபடி செய்துள்ளனர். அவ்வாறு சாகுபடி செய்யப்பட்டுள்ள வயல்களில் தற்போது நெல் விளைச்சல் அடைந்துள்ளதால் இயந்திரம் மற்றும் கூலி தொழிலாளர்களை பயன்படுத்தி நெல் அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய நெல் நாற்றாங்கால் அமைத்தல், நிலத்தை சேற்று உழவு செய்தல், பயிர் நடவு செய்தல், உரமிடுதல், களை எடுத்தல், அறுவடை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் வரை ரூபாய் 50,000 செலவாகிறது. நெல் நன்கு விளைந்து மகசூல் தருவாயின் 1 ஏக்கருக்கு 75 கிலோ எடை கொண்ட 40 மூடை முதல் 45 மூடைகள் வரை மகசூல் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு மழையின் காரணமாக அதிக அளவு நோய் தாக்கம் நெல் சாய்ந்து சேதமானதால் 1 ஏக்கருக்கு 25 மூட்டைகள் முதல் 35 மூட்டைகள் வரை மட்டுமே மகசூல் கிடைத்துள்ளது.